அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். ஸோ வெல்கம் டு அசார்ஸ் வேர்ல்டு. ஸோ இந்த சேனலோட நேம் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் அசார்ஸ் ஹெல்பிங் ஹேண்டுன்னு சொல்லிட்டு இருந்துச்சு. இப்போ நான் வந்து அசார்ஸ் வேர்ல்டுன்னு இந்த சேனலோட நேமை வந்து நான் வந்து மாற்றிருக்கேன். ஸோ லோகோவையும் நான் வந்து மாற்றிருக்கேன். ஸோ எப்படி இருக்குங்கிறத மறக்காமல் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணி எனக்கு சொல்லிடுங்க. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து இந்த சேனலை நான் எதுக்கு ஆரம்பித்தேன், ஸோ இந்த சேனல் வந்து எதை நோக்கி வந்து போகுது, இந்த சேனலில் நான் எவ்வளோ இன்கம் வந்து ஏர்ன் பண்ணுறேன், ஸோ வந்து ஃபேஸ் ரிவீல், ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ரொம்பவே வந்து இந்த வீடியோ வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் கண்டிப்பாக. அதனால் இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த சேனலை நான் எதுக்கு ஆரம்பித்தேன், ஸோ இந்த சேனலை ஆரம்பிச்சுக்கிறதுக்கான காரணம் பார்த்தீங்கன்னா யாசகம் பெறுறவங்க, நான் வந்து பிச்சைக்காரங்கன்னு சொல்லலை, யாசகம் பெறுறவங்க இந்த உலகத்தில் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. ஸோ அதுவும் நம்ம தமிழ்நாட்டில் எக்கச்சக்கமான பேர் வந்து இருக்காங்க. ஸோ ஒரு காலேஜ் வாசல்லையும் சரி, ஒரு ரயில்வே ஸ்டேஷன்லையும் சரி, ஸ்கூல், ஒரு நிமிஷம். ஸோ இந்த மாதிரி சில இடையூறுகள் வரும். ஸோ அதெல்லாம் வந்து தாண்டி தான் நம்ம இதெல்லாம் பண்ணி ஆகணும். ஏன்னா இந்த ரூம் பார்த்தீங்கன்னா ஒரு அடக்கமான இதெல்லாம் கிடையாது, கொஞ்சம் ஓப்பனாக தான் இருக்கும். அதனால இந்த மாதிரி சில சவுண்டுகள்லாம் வரும். ஓகே, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா யாசகம் பெறுறவங்க நிறைய பேர் வந்து நான் வந்து பார்த்தேன். ஸ்கூல் காலேஜ்லாம் வந்து படிச்சுட்டு இருக்கும்போது பெருசாக எனக்கு இந்த மாதிரிலாம் இவங்களெல்லாம் பார்க்க எனக்கு தோணலை, கவனித்து நான் பார்க்கல. ஸோ நான் எப்போ வந்து வேலைக்கு போக ஆரம்பிச்சனோ, வேலை தேட ஆரம்பிச்சனோ, அப்போ வந்து அந்த பணத்தோட வேல்யூ வந்து அதிகமாக எனக்கு தெரிஞ்சது. அது வரைக்கும் வந்து வீட்டில் ஏதோ கொடுப்பாங்க, கொஞ்சம் அப்படியே போயிட்டு இருந்துச்சு, இதை வாங்கி சாப்பிட இந்த மாதிரி போயிட்டு இருந்துச்சு. எப்போ நம்ம வேலைக்கு போய் எப்போ சம்பாதிக்க ஆரம்பித்தோமோ, ஸோ அப்போ வந்து அந்த பணத்தோட வேல்யூ வந்து தெரிய ஆரம்பிச்சிது. ஸோ இப்படிலாம் இவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கணுமா, அந்த பணம் வந்து அவ்வளோ வேல்யூ அப்படிங்கிற விஷயம் வந்து தெரிய ஆரம்பிச்சிது. அப்படி தெரியும் பொழுது இந்த பணத்துக்காக இந்த மாதிரி சில பேர் வந்து யாசகம் பெற்றுட்டு இருக்காங்க. ஸோ இவங்களுக்கெல்லாம் என்ன நிலைமை அப்படிங்கிறத வந்து நான் யோசிக்க ஆரம்பித்தேன். அவங்கள வந்து ஒரு நிமிஷம் நின்று, இப்போ நான் வந்து ஒரு பஸ் ஏற போகிறதுனாலோ, இப்போ எங்கேயாவது போகிறனாலோ, நான் ஜஸ்ட்டு வந்து ஒரு நிமிஷம் நின்று பார்ப்பேன். ஸோ அவங்க வந்து என்ன தான் பண்ணுறாங்க, அவங்க சாப்பாட்டுக்கு வழி என்ன அப்படிங்கிற விஷயங்கள்லாம் பார்ப்பேன். ஸோ அப்படி பார்த்து நான் அப்படி பேச ஆரம்பிக்கும் பொழுது அவங்களோட கஷ்டங்கள் வந்து எனக்கு புரிஞ்சிக்க முடிஞ்சுது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயங்கள் ஏதாவது நடந்தால் கூட ரொம்பவே வந்து லோ ஆகிடுவேன், ஒரு டிப்ரெஷனாக ஃபீல் ஆகும், அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ சின்ன சின்ன விஷயங்களுக்கும் அந்த மாதிரி நான் வந்து ஃபீல் பண்ணுவேன். அப்படி இருக்கும் பொழுது இவங்ககிட்ட பேசி, இவங்ககிட்ட பழகி, இவங்ககிட்ட பார்க்கும்போது தான் ஓகே, இவ்வளோ விஷயங்களை ஃபேஸ் பண்ணி இவங்க வந்து இந்த மாதிரி இருக்காங்க, ஸோ நம்ம லைஃப்பில் நடக்கிறதுலாம் ஒன்றுமே கிடையாது அப்படிங்கிற விஷயம் வந்து எனக்குள்ளே வர ஆரம்பிச்சிது. அப்போ வந்து நான் லைஃப்பை வந்து பார்க்குற அந்த கண்ணோட்டமே வந்து சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிது. ஸோ இதை வந்து மற்றவங்களுக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நான் ஒரு சேனலாக இது ஓப்பன் பண்ணணும்னு ஆரம்பித்தேன். ஸோ அப்படி ஆரம்பித்து அதில் நான் அவங்களோட சொல்கிற விஷயங்களும், அவங்களுக்கு நான் உதவுற விஷயங்களையும் நான் வந்து போட ஆரம்பித்தேன். ஸோ அப்படி போடும் பொழுது சில பேர், ஒரே ஒரு விஷயத்த சொல்கிறேன். ஸோ நான் வந்து இந்த மாதிரி போயிட்டுருக்கும் பொழுது, பைக்கில் போயிட்டுருக்கும் பொழுது ஒரு டிராஃபிக் போலீஸ் வந்து என்னை ஸ்டாப் பண்ணி கேட்டார், என்னப்பா இது ஹெல்மெட்டில் வந்து ஹோல்டர், நீ மொபைல் ஹோல்டர் வந்து மாட்டியிருக்க, ஸோ இது என்னது, இது எதுக்காக மாட்டியிருக்க அப்படின்னு கேட்டார். நான் வந்து யூடியூப் சேனல் வச்சுருக்கேன், ஸோ அந்த சேனலில் வந்து நான் இந்த மாதிரி ஹெல்பிங் வீடியோஸ்லாம் போடுவேன், ஸோ அந்த வீடியோ எடுக்கிறதுக்காக நான் வந்து இந்த மாதிரி நான் மாட்டியிருக்கேன் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு வந்து உடனே வந்து என்னப்பா இதெல்லாம் தப்பு இல்லையா, நீ மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது வந்து நீ வீடியோ எடுத்து போடுறியா அப்படின்னு சொல்லி கேட்டார். நான் சொன்னேன், நம்ம பார்க்குற கண்ணோட்டம்ங்கிறது இருக்குது. ஸோ நான் இதுக்கு முன்னாடியே நான் அதை பற்றி உங்கள்கிட்ட நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ அதாவது நம்ம வீடியோ எடுக்கிறோம், எதையோ வந்து நம்ம வீடியோ எடுத்து போடுறோம். ஸோ அதெல்லாம் பார்க்குறாங்க, நம்ம என்ன பார்க்குறோமோ அதுதான் நம்ம சிந்தனையில் அதிகமாக வரும். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நம்ம அதிகமாக பார்க்க உதவணுங்கிற எண்ணம் கண்டிப்பாக வரும். நம்ம சேனல்லே நம்ம போட்ட வீடியோஸில் நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருப்பாங்க, எனக்கும் இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணணுங்கிற ஆசை இருக்குது, ஸோ எனக்கு இந்த மாதிரி சாப்பாடு வாங்கி கொடுக்கணும், எனக்கும் இந்த மாதிரி காசு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து சொல்லியிருக்கிறத நான் கமெண்ட் மூலயமா வந்து பார்த்தேன். ஸோ அதெல்லாம் நான் அவர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணேன். சொன்னதுக்கு அவர் சரி ஓகேப்பா பண்ணுங்க, ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் என்கிட்ட. ஸோ நம்ம பார்க்குற விதத்தில் தான் இருக்குது.
நான் வந்து பார்த்துட்டு ப்ளஸ் வந்து எங்கே என்ன ஏதுங்கிற டீட்டெயிலையும் நான் வந்து கேட்டேன்னா நான் சொல்லுவேன். ஸோ நம்ம ஸ்டார்டிங்கில் ஒரு வீடியோ ஃபேமஸ் ஆச்சு பார்த்தீங்களா, ஒரு சின்ன பையனோடது. ஸோ அந்த அதுலேயும் பார்த்தீங்கன்னா நான் வந்து அந்த பையன் எங்கே இருக்கான் என்ன ஏதுங்கிற டீட்டெயில் நான் வந்து சொல்லியிருந்தேன். ஸோ இந்த மாதிரி நான் அவங்க எங்கே இருக்காங்க என்ன ஏதுங்கிறது யாராவது கேட்டாங்கன்னா கூட நான் சொல்கிறேன். ஸோ அதன் மூலியமாக கூட அவங்களுக்கு உதவிகள் வந்து கண்டிப்பாக கிடைக்குது. நான் அந்த சின்ன பையனுக்கு பார்த்தீங்கன்னா எதுக்கு நான் அடுத்தடுத்து நான் ஹெல்ப் பண்ணுறதை நான் சொல்லலை காமிக்கலை அப்படின்னா, நான் ஹெல்ப்பும் பண்ண கிடையாது. ஏன்னா அந்த பையனை நான் வந்து ஒரு வாட்டி போனேன், திரும்ப இன்னொரு வாட்டி போயிட்டு அவனுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிட்டு வந்தேன். ஸோ அப்படி வந்ததுக்கப்புறம் நான் அவனை நிறையா வாட்டி வந்து படி 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 அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அது என்னாச்சு பிடிக்கல என்ன எதுன்னு தெரியல. அந்த பையன் ஸ்டார்டிங்கில் இன்னைக்கு யாருமே கிடையாதுன்னு சொன்னான். அதுக்கப்புறம் இன்னொரு வாட்டி போகும்போது என் பக்கத்துலேயே வரல. அங்கேருந்து தூரத்துல இருந்து வேணாம் போங்க எங்கள் பாட்டி திட்டுறாங்க, நான் வந்து நீ எதுவும் பேசாதீங்க அந்த மாதிரி சொல்லி என்னை ரொம்ப அவாய்ட் பண்ண ஆரம்பித்தான். ஸோ அதனால் சரி சம்திங் ஏதோ இருக்கு போல் அப்படின்னு சொல்லிட்டு நான் பெருசாக டிஸ்டர்ப் பண்ணிக்கல. ஏன்னா அவங்களுக்கு வந்து அது விருப்பம் இருக்கணும். ஸோ அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து அதை நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்து எடுத்துகிட்டு போக முடியும். ஸோ அந்த பையனுக்கே நம்ம படிக்கணும், நம்ம அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படிங்கிற அதில் விருப்பம் இல்லாத போது நம்ம எப்படி நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போக முடியும்? சரி, நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்க நான் தத்து எடுத்துக்கிறேன் இந்த பையனை அப்படின்லாம் வந்து நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. எனக்கே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நம்ம மூலியமா இந்த பையனுக்கு ஒரு நல்ல லைஃப் அமைஞ்சா நல்லா இருக்குமே அப்படின்னு யோசனை வந்து இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஆனால் நான் போயிட்டு இந்த மாதிரி பார்க்கும் பொழுது சரி நம்ம ஓகே நம்ம வந்து டிஸ்டர்ப் பண்ண தேவையில்லை. அங்கே இருக்கிற போலீஸ்கிட்டையும் நான் விசாரித்தேன் இந்த பையன் என்ன ஏது அப்படிங்கிறத. அவங்க சொன்னாங்க, இல்லைப்பா நாங்கள் வந்து ஸ்கூல்லாம் சேர்த்து தான் விட்றோம், ஆனால் இவங்கெல்லாம் வந்து படிக்கிறதில்ல, சேர்த்து விட்ட உடனே ஒரே நாளில் பாதி நாள்லேயே வந்து அவங்க பாட்டி யாராவது கூப்பிட்டு வந்துடுறாங்க வீட்டு ஆளுங்க, அப்படி இல்லைன்னா இவங்களாவே வந்துடுறாங்க படிக்காமல் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நானும் ட்ரை பண்ண எவ்வளவோ, என்னால் அவங்க விருப்பம் இல்லாமல் என்னால் இதை பண்ண முடியல. அதுக்கப்புறம் நான் மற்றவங்களுக்கு இந்த மாதிரி ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இப்படி தான் வந்து ஜேர்னி வந்து இந்த சேனலில் போய்கிட்டு இருக்கு. இந்த சேனலை ஸ்டார்ட் பண்ணி ஒரு 5 மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷம் இத்தனை பேர் சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இப்போ வந்து ஃபேஸ் ரிவீல் வந்து பண்ணிடலாம். ஸோ என்னோட நேம் அசாருதீன் நிசார். அதான் இனிமேல் வந்து ஃபேஸ் தெரியற மாதிரியே வந்து வீடியோ போடலாம். இப்போ வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம். ஸோ இந்த வீடியோ வந்து இந்த சேனலில் வந்து நான் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கேன், இந்த சேனலில் போட்ட வீடியோஸ் மூலியமாக நான் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கேங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒய்டி ஸ்டுடியோ வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். இந்த ஒய்டி ஸ்டுடியோவில் ஒரு வீடியோவை நான் வந்து லென்த் வீடியோவை நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ அந்த வீடியோ வந்து கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ வியூஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். 2400 வியூஸ் வந்து இந்த ஒரு வீடியோவில் இருக்குது. இப்போ இதை நம்ம கிளிக் பண்ணி உள்ளே போகலாம். ஸோ உள்ளே போய் பார்த்தீங்கன்னா 2414 வியூஸ் வந்து இருக்குது. மொத்தமாக வந்து வாட்ச் ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா 89 வாட்ச் ஹவர்ஸ் வந்து இருக்குது. இப்போ இந்த ஒரு வீடியோ மூலியமா, இந்த லென்த் வீடியோ மூலியமா 10 பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃபைனலாக இந்த வீடியோவில் நான் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம், 9 ரூபாய் 45 பைசா வந்து இந்த வீடியோ மூலியமா நான் ஏர்ன் பண்ணியிருக்கேன். 2414 வியூஸ் போன ஒரு வீடியோவில் வெறும் 10 ரூபாய் மட்டும்தான், 10 ரூபாய் கிட்ட மட்டும்தான் நான் ஏர்ன் பண்ணியிருக்கேன். ஸோ யூடியூப்ல வீடியோஸ் போட்டாலே வந்து 1000 வியூஸ்க்கு வந்து இவ்வளோ அமௌண்ட்டு, அவ்வளோ ஏர்ன் பண்ணுவாங்க அப்படின்னு வந்து சில பேர் வந்து எதையோ யோசிச்சுட்டு இருக்காங்க. அதெல்லாம் கிடையாது. உண்மையான நிலவரம் இதுதான். நான் உங்களுக்கு வந்து நேரடியாகவே நான் என்னுடைய ஒய்டி ஸ்டுடியோவில் இருக்க வீடியோவே வந்து நான் காட்டிட்டேன். ஸோ இவ்வளோ தான். ஸோ மில்லியன் கணக்கில் வியூஸ் போகுது, லென்த் வீடியோவாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அமௌண்ட் வந்து கொஞ்சம் அதிகமாக வரும். மற்றபடி இவ்வளோ தான் வியூஸ் போகுது அப்படிங்கிற பட்சத்தில் இவ்வளோ தான் அமௌண்ட் இருக்குது கண்டிப்பாக. ஸோ சில கேட்டகரியை பொறுத்தளவுக்கு சில டைமில் வந்து மணி வந்து அதிகமாக வரலாம்.
ஸோ எனக்கு வந்து இவ்வளோ தான் வந்திருக்கு. ப்ளஸ் வந்து இப்போ ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவை பார்க்கலாம். ஷார்ட்ஸ் வீடியோ எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்குங்கிறது. அதுக்கு கீழே ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ இருக்குது, அதை கிளிக் பண்ணி பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா இதுலேயும் வந்து நல்ல வியூஸாக வந்து இந்த வீடியோ வந்து போயிருக்கு. 16,700 வியூஸ் போயிருக்கு. ஸோ இதில் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்காங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஒரு வீடியோ மூலியமாக 20 பேர் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. அடுத்தது எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோலங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ நான் ஏர்ன் பண்ண அமௌண்ட் ₹9.55. வெறும் ₹10 கிட்ட தான் நான் வந்து இந்த வீடியோ மூலிமா ஏர்ன் பண்ணியிருக்கேன். ஸோ இப்படி தான் வந்து நிலவரம் இருக்குது. நிறைய பேர் வந்து 1000 வியூஸ்க்கு வந்து இவ்வளோ அமௌண்ட்டு ₹100, ₹1000. ஸோ அப்போனா வந்து இவ்வளோ வியூஸ் வந்து போயிருக்கு, அப்போ இவ்வளோ அமௌண்ட் வந்து ஏர்ன் பண்ணுவாங்க அப்படின்லாம் சில பேர் கற்பனைகளில் போய்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் என்ன சொல்றதுன்னு தெரியல. அதெல்லாம் கிடையாது. இவ்வளோ வியூஸ் போனால் இந்த மாதிரி தான் அமௌண்ட் வரும். ஸோ எல்லாத்துக்கும் இவ்வளோ தான், 1000 வியூஸுக்கு இவ்வளோ தான் அப்படின்லாம் நம்மளால வந்து கேல்குலேட் பண்ணி யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு தான் இப்போதைக்கு வந்து இருக்குது. நிறைய ரூல்ஸ் இருக்குது, நிறைய கண்டிஷன்ஸ் இருக்குது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்போ எதுக்கு நீ வந்து வீடியோஸ் போடுற அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, ஸோ நான் இப்போ வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து நான் வீடியோ போட்டுட்ருக்கேன். நான் பண்ணுறதுக்கான முக்கியமான காரணம் மணிங்கிறது இருக்குதா. ஸோ நான் இல்லைன்னு சொல்லவே கிடையாது. ஸோ போக போக சேனல் டெவலப் ஆக ஆக ஒருவேளை இதில் வந்து ஓரளவுக்கு அதிகமான மணி வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ ஒன்றுமே கிடையாது. இப்போ நான் எவ்வளோ ஏர்ன் பண்ணுறேங்கிறத நீங்கள் லைவாகவே பார்த்துருப்பீங்க. ஸோ நான் வந்து ஒரு நல்ல எண்ணத்தோடு இந்த சேனலை ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ நிறைய விஷயங்களை இந்த சேனல் மூலயமா பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் நான் நினச்சது கண்டிப்பாக நடக்கும்னு நம்புகிறேன். ஸோ பெரிய பெரிய சேனல்ஸாக இருக்குது பார்த்தீங்களா, மில்லியன் கணக்கில் வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சுருக்கவங்க, மில்லியன் கணக்கில் வந்து வியூஸ் போகிறவங்க, அவங்களாம் வந்து கண்டிப்பாக நல்லா ஏர்ன் பண்ணுவாங்க. அவங்க வியூஸ் மூலியமாக மட்டும் அதிகமாக ஏர்ன் பண்ணி அந்த அளவுக்கு வர முடியாது. ப்ளஸ் வந்து இந்த பிராண்டோட கனெக்ட் பண்ணுவாங்க, பார்ட்னர்ஷிப், பெய்ட் பார்ட்னர்ஷிப் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பண்ணி தான் வந்து அது மூலயமா டைரெக்டாக போய் சில ஷாப்ஸ்லாம் வந்து அவங்க ஆட் மாதிரி வந்து பண்ணுவாங்க, ரிவ்யூ பண்ணுவாங்க. ஸோ இதன் மூலியமாக தான் அவங்க வந்து நிறைய அமௌண்ட்டை வந்து மணியை வந்து ஏர்ன் பண்ண முடியும். மற்றபடி வந்து வெறும் வீடியோஸ் மட்டும் போட்டு நான் வந்து சம்பாரிச்சிருவேன், நான் வந்து பெரிய ஆள் ஆகிடுவேன், யூடியூப்பில் வந்து நான் வந்து கோடீஸ்வரன் ஆகிடுவேன் அப்போல்லாம் நினச்சாங்கன்னா கண்டிப்பாக அவங்களால வந்து அந்த அளவுக்கு வர முடியாது. ஸ்டார்டிங்கில் ரொம்பவே வந்து கஷ்டப்படணும். இப்போ நான் வந்து இருக்கேன் பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி தான் ஆரம்பத்தில் என்ன பண்ணணும், ஏது பண்ணணும், எப்படி நம்ம வந்து நம்ம சேனலை டெவலப் பண்ணுறது எல்லாமே குழப்பம் இருக்கும். ஸோ எல்லாருக்கும் வந்து எல்லாத்துக்கும் ஒரு டைம்னு இருக்குது. இந்த டைம் வந்தால் தான் எல்லாமே நடக்கும். ஸோ ஓகே, இவ்வளோ தான் நான் ஏர்ன் பண்ண அமௌண்ட்டு. நான் கிளியராகவே உங்களுக்கு வந்து காட்டிட்டேன். யாருக்கு இந்த மாதிரி காட்டுவாங்கன்னு தெரியாது. ஸோ நான் உங்களுக்கு டைரெக்டாகவே நான் அந்த ஒய்டி ஸ்டுடியோவில் போயிட்டு நான் எவ்வளோ என்ன ஏர்ன் பண்ணேன் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நான் சொல்லிட்டேன். ஸோ ஓகே, இந்த சேனல் நீங்கள் வந்து தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபேஸ் ரிவ்யூலும் பண்ணியாச்சு, இன்கம் ரிவ்யூலும் பண்ணியாச்சு, எல்லாமே முடிஞ்சு போச்சு. ரொம்ப நன்றி. இந்த வீடியோ வந்து இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு தொடர்ந்து உங்களோட சப்போர்ட்டை வந்து கொடுத்துட்டே இருங்க. நம்மளும் அடுத்த லெவலுக்கு போகணும். ஏதோ சேனல்ஸ் வந்து அவங்களுக்காக சில விஷயங்களை பண்ணிக்கிறாங்க, அவங்களாம் வந்து டாப்பில் போய் ஒரு நல்ல இதில் இருக்காங்க. ஓப்பனாக சொல்கிறேன், எனக்கும் அதே மாதிரி ஆசை தான். ஒரு நல்ல லெவலுக்கு வந்து யூடியூப்பில் வரணும். நான் பல வருஷங்களாக யூடியூப்பில் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நான் வந்து ஆசைப்பட்டுட்டு இருக்கேன். ஸோ அப்படி இருக்கும் பொழுது இந்த சேனல் எவ்வளோக்கு எவ்வளோ வந்து க்ரௌத் ஆகுதோ, எவ்வளோக்கு எவ்வளோ வந்து அடுத்த லெவலுக்கு போயிட்டுருக்கோ, ஸோ அப்படி இருந்தால் ஸோ இந்த சேனலில் நிறைய நல்ல விஷயங்கள், நிறைய பேருக்கு வந்து நல்லது பண்ணக்கூடிய விஷயங்கள் வந்து போய் சேரும். ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. உங்களோட ஆதரவு தான் வந்து ரொம்ப முக்கியம். உங்களோட ஆதரவோட தான் இன்றைக்கி நிறைய பேர் வந்து டாப்பில் இருக்காங்க. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ நான் போடுற வீடியோஸ்லாம் வந்து கண்டிப்பாக ஒரு கம்மியான வியூஸ் தான் வந்துட்டுருக்கு. நான் ஓப்பனாகவே சொல்கிறேன். சில வீடியோஸ் வந்து ஓரளவுக்கு இப்போ நான் காமிச்ச பார்த்தீங்களா அந்த மாதிரி ஒரு வியூஸ், இதோட கம்மியான வியூஸ்லாம் இருக்குது. கண்டிப்பாக நான் ஹோப்பை விட போகிறது இல்லை. ஏன்னா வந்து இது பல வருஷத்துக்கு முன்னாடியே நான் வந்து யூடியூப்பில் ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து வீடியோஸ் போட்டுட்டு இது பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அது அப்படியே போயிடுச்சு. இப்போ நான் வந்து இப்போ தான் இது 5 மாதத்தில் ஆரம்பிச்சிருக்கேன். ஆரம்பித்து இந்த சேனலில் நான் அப்போ பண்ணாததெல்லாம் இந்த சேனலில் வந்து இப்போ நடந்துகிட்டு இருக்கு.
ரொம்ப நன்றி. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ்க்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க. கண்டிப்பா வந்து எனக்கு வந்து தடங்கள் வந்துட்டு தான் இருக்கு. சரியா வீடியோஸ் வந்து போட முடியல, இது பண்ண முடியல. அப்படி இருந்தாலும் நான் வந்து தினைக்கும் தொடர்ந்து வீடியோஸ் போட வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஏதாவது ஒன்று நான் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அந்த ஒர்க்கு சம்மந்தப்பட்ட மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் நடக்குது. ப்ளஸ் வந்து இந்த வீக் ஆஃப்ல நம்ம வீடியோ போடலாம்னு நினைச்சா அப்போ வீட்டு வேலை ஏதாவது ஒன்று இருக்கு, இல்லைன்னா உடம்பு சரியில்லாமல் போகுது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கிறதுனால கண்டினியூவாக வீடியோ போடுறது தடங்கள் ஏற்படும். எல்லாத்தையும் தாண்டி ஒரு விஷயத்த பண்ணுறது தான் ஒரு பெரிய விஷயம். கண்டிப்பாக என்னால் முடியுங்கிற நம்பிக்கை எனக்குள்ளே இருக்குது. தொடர்ந்து நான் என்னால் முடிஞ்சதை நான் பண்ணிக்கிட்டே இருப்பேன். உங்களோட சப்போர்ட்டையும் எனக்கு கொடுத்துட்டே இருங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்கன்னா அதுக்கு பெருமையாக ஃபீல் பண்ணுற அளவுக்கு நான் கண்டிப்பாக ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டு தான் இருப்பேன். ரொம்ப நன்றி. ஸோ இனிமேல் ஃபேஸ் தெரியற மாதிரி தான் நான் வந்து வீடியோ போட போகிறேன். கொஞ்ச நாள் முன்னாடி உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு. இப்போ தான் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்குது. மழை காலம் வருது. எல்லாரும் பார்த்து சேஃபாக இருங்க. வெளியே போகிறீங்க அப்படின்னா வந்து பார்த்து போங்க. பார்த்து சேஃபாக வந்து பைக்கில் போகும்போது பார்த்து சேஃபாக போங்க. ஸோ உங்களோட ஒரு ஹெல்த்தும் எனக்கு ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் வந்து பார்த்து நீங்கள் சேஃபாக எல்லோரும் போங்க. ஒருத்தர் உயிருங்கிறது ரொம்ப முக்கியம். அதனால் எல்லாரும் பார்த்து சேஃபாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. இதோட நம்ம அடுத்த வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி.